ஸோ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா பார்த்தீங்க அப்டின்னா, கோல்டோட பிரைஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? எதனால இவ்ளோ பிரைஸ் அதிகமாயிருக்கு? அப்டிங்கிறத இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா நம்ம பார்ப்போம். மொத விஷயம், டொனால்ட் ஜே ட்ரம்ப் இந்த ஊருக்கு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து, இந்த ஊர் மக்கள் ஹேப்பியா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நம்ப ஊர்ல கோல்டு பிசினஸ் பண்ற எல்லாரும் ஹேப்பியா இருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, இவரு கோல்டோட பிரைஸ அதிகமாக்குனது தான். அந்த கோல்டோட பிரைஸ அதிகமாக்குறதுனால, யார் அதுல அதிகமா பெனிஃபிட் அடையறாங்க அப்டின்றத பார்த்தோம் அப்டின்னா, அது யுஎஸ் கவர்ன்மெண்ட் தான். ஏன்னா, யுஎஸ் கவர்ன்மெண்ட் கிட்ட அதிகமான கோல்டு இருக்கு. அதே மாரி அத விட பல மடங்கு அதிகமான கடனும் இவங்க கிட்ட இருக்கு. அது 2ம் ஃபேக்ட் தான். இந்த கோல்டோட பிரைஸ் அதிகமாக, அதிகமாக இவங்களுக்கு தான் பெனிஃபிட் அப்படிங்கிறது இங்க கிளியர் கட்டா நமக்கு தெரியுது. டொனால்ட் ஜே ட்ரம்ப் என்ன மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு? மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்றாங்க. எதனால மார்க்கெட்ட கிராஷ் பண்றாங்க? எதனால கோல்டோட பிரைஸ இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு கிளியர் கட்டா தெரியுது. யுஎஸ் கவர்ன்மெண்ட் தான் இங்க பெனிஃபிட் அடைய போகுது அப்படின்னு. தி அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, இந்த எக்கனாமிக்குள்ள வந்து பணத்த கொண்டு வரணும். ஃபெடரல் கவர்ன்மெண்ட் தான் யுஎஸ் டாலர பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த யுஎஸ் டாலர பிரிண்ட் பண்றவங்க ஃபெடரல் கவர்ன்மென்ட்க்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எப்படி பிரிண்ட் பண்ணணும்? என்னென்ன டேட்டாஸ்லாம் பார்த்து பிரிண்ட் பண்ணணும். ஆனா டொனால்ட் ஜே ட்ரம்ப்க்கு அதெல்லாம் கவல கிடையாது. "நீ காச குடு நான் பார்த்துக்கிறேன். நீ காச குடு, நீ காச குடு. நீ பிரிண்ட் அடி, பிரிண்ட் அடின்னு" சொல்லிட்டு பிரஷர் குடுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்களும் பிரிண்ட் அடிக்கிற மாரி தெரியல. இதனால இந்த டொனால்ட் ஜே ட்ரம்ப் வந்து கோல்டுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்குறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜில என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளால இந்த கோல்டோட பிரைஸ வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். அப்படி இன்கிரீஸ் பண்ண முடியும்னா என்ன ஸ்ட்ராட்டஜி? அந்த ஸ்ட்ராட்டஜிய தான் இந்த டாரிஃப் போடுறது, அது போடுறது, ஒரு அன்சர்டனிட்டிய கிரியேட் பண்ணி உலக மக்கள பேனிக் அடைய வச்சு கோல்டோட பிரைஸ ஏத்துறாங்க. கோல்டோட பிரைஸ் ஏறுனதுக்கு அப்புறம் அந்த கோல்ட கொண்டு போய் அதுக்கு ரீசேல் வேல்யூ அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? ஆப்வியஸா அதோட ரீசேல் வேல்யூ அதிகமா இருக்கும். அந்த கோல்ட கொண்டு போய் ஃபெடரல் கவர்ன்மென்ட் இதனுடைய பிரைஸ் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 800 பில்லியனா இருந்தது. ஆனா இப்ப அதோட பிரைஸ் 1.6 டிரில்லியனா மாறிருச்சு. நீ இந்த கோல்ட நீ வச்சுக்கிட்டு எனக்கு 1.6 டிரில்லியன் குடுன்னு சொல்லி அந்த காச வாங்கி, அந்த யுஎஸ் டாலர் அவங்கள பிரிண்ட் பண்ண சொல்லி அத வாங்கி, இவங்க எக்கானமிக்குள்ள பூம் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஃபெடரல் கவர்ன்மென்ட்ட ஒரு அடகு கடையா மாத்திட்டாங்க. இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. இத ஃபாலோ பண்ணி கிரிப்டோ கரன்சியவும் அவங்க கொண்டு வரப்போறாங்க. இந்த கடன இவங்க எப்படியாவது பே பண்ணியே ஆகணும். அப்படி கடன பே பண்ணி ஆகணும் அப்படின்னா, அந்த யுஎஸ் கவர்ன்மென்ட் வந்துட்டு ஃபெடரல் கவர்ன்மென்ட் கிட்ட பணத்த பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும். அவங்க வந்து ஜஸ்ட் சிம்ப்ளி போயிட்டு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். கரெக்ட்டா? அதனால இந்த கோல்டும், இந்த கிரிப்டோ கரன்சியும் கொண்டு வரணும். இந்த கோல்டோட பிரைஸ் அதிகமாக்கினதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ, அந்த கோல்டு பிரைஸ் ஏறுனதுக்கு அப்புறமேட்டு போய் ஃபெடரல் கவர்ன்மென்ட்ட குடுத்தா அதிகமான பணம் குடுப்பாங்க. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் அதே மாரி கிரிப்டோ கரன்சியோட பிரைஸும் அதிகமாக்கிட்டு, அந்த கிரிப்டோ கரன்சிய கொண்டு போய் ஃபெடரல் கவர்ன்மென்ட் கிட்ட குடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கேத்த பணம் குடுப்பாங்க. கரெக்ட்டா? சோ இந்த கான்செப்ட் இந்த டொனால்ட் ஜே ட்ரம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஒன் மோர் திங் நீங்க வந்து இப்ப இந்த யுஎஸ்டிடி கிரிப்டோ கரன்சி அத வாங்கணும், விக்கணும், உங்க பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, நாங்க ஒரு பிரீமியம் டெலகிராம் சேனல கிரியேட் பண்ணியிருப்போம். அது வெரிஃபைட் பையர்ஸும், வெரிஃபைட் செல்லர்ஸும் இருப்பாங்க. உங்களோட பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகாம எவ்வளவு எஃபிஷியன்ட்டா ஒரு டிரான்சாக்ஷன நீங்க பண்ண முடியுமோ, அத நீங்க இங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி வேணும்னாலும் நீங்க வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். நீங்க விக்கணும்னாலும் வித்துக்கலாம்.